வாழ்க வளமுடன். கண்ணாடி பயிற்சி செய்து சக்தியை கூட்டிக் கொண்டே இருக்கிறோம். அந்த நேரத்தில் உணர்ச்சி வயப்பட்ட தன்மைகள், அதாவது பேராசை, சினம், கவலை, இந்த 3 வகைகளில் உயிர் சக்தியை வெளியாக்காமல் கூடுமான வரையில் விழிப்போடு இருக்க வேண்டும். யார் என்னவோ சொல்லட்டும் என்று அவர்களை வாழ்த்திவிட்டு பயிற்சியை தொடர வேண்டும். உயிர் சக்தியை சேகரிக்க வேண்டும். தெய்வீக ஆற்றலை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் பேராசை, சினம், கவலை, இந்த 3 உணர்ச்சிகளும் உயிர் சக்தியை வாரி இறைத்துவிடும். ஆகவே இந்த பயிற்சிகளை செய்யும்போது கூடுமான வரை விழிப்போடு இருந்து உணர்ச்சி வயப்பட்ட தன்மைகளை குறைத்து கொண்டே வர வேண்டும். அதோடு இந்த ஆத்ம சக்தி எவ்வப்போது அதிகமாக ஏற்படும் என்று பார்த்தோமானால், நம்மிடம் இருக்கும் சக்தியை, ஆற்றலை பிறருக்கு உதவி கொண்டே இருக்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு உதவி செய்து கொண்டிருக்கிறோமோ அவ்வளவுக்கு வந்து கொண்டே இருக்கும், விருத்தியாகி கொண்டே இருக்கும். அதனால் கூடுமான வரையில் ஈகையோடு எந்த சமயத்திலும் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று அருள் தந்தை அவர்கள் கோருகிறார்கள். வாழ்வில் கடைப்பிடிப்போம். வாழ்க வளமுடன்.